பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 64ஆம் வார்த்தையை சிந்தித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை இன்று நாம் பார்ப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான் என்றார். கர்த்தர் இன்னைக்கு அருமையான வார்த்தை கொடுத்துக்கிறாரு. அதாவது கிறிஸ்துவாய் நம்ம இருக்கிறது மட்டும் பெருசு இல்லை, கிறிஸ்துவாய் வாழணும். அதாவது பெயரளவு கிறிஸ்தவம் இல்லாம நம்ம உண்மையிலேயே கிறிஸ்துவாய் வாழணும். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம், நம்ம பரம்பரையில கிறிஸ்டின், அது வெள்ள கிறிஸ்து. அதாவது கிறிஸ்துவாய் வாழணும். தேவ வழியில நம்ம ஏசப்பா வேண்டிய நமக்காக பாடுகள் விட்டு நமக்காக சிலுவையில் மறிச்சு போட்டா உயிர்த்தந்தாரோ அதே மாதிரி அவருடைய சாயல் நம்ம இருக்கிற நாம அவருடைய மனதோடு நம்ம இருக்கணும். அப்படி கிறிஸ்துவாய் வாழணும். அதாவது சத்துரு நம்ம சிநேகிக்கணும்னு சொல்றாங்க. அதாவதுன்னா சத்துருவை சிநேகிகள் மட்டும்தான் கிறிஸ்தவன். சத்துருவுக்கு பதில் நம்ம ஆப்போசிட் சண்டை போட்டுனோம்னா சத்துருவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். அப்போ ஒரு சத்துரு வராமல் அப்படின்னா அவங்க ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணி கர்த்தாவே ஏசப்பா அவருடைய மனதை மாற்றுகிறாங்க, ஏசப்பா அவருக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ ஜோம் பண்ணும்போது உன் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா சத்துருவை அவர் குணத்தை மாற்றுவாரு, அவர் குணாசிகளை மாற்றுவாரு, அவர் நடைகளை மாற்றுவாரு, நடவடிக்கைகளை மாற்றுவாரு. அப்போ அவர் ரட்சிப்படைக்கு ஏதுவாக நீங்க இருப்பீங்க, உங்க ஜெபத்து மூலியமா நீங்க இருப்பீங்க. அப்போ இதுதான் கிறிஸ்தவம். அதை விட்டுவிட்டு நீ பேசுறா நான் பேசுறேன், நீ அடிச்சா நான் அடிப்பேன், அது கிறிஸ்தவம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலுவை சுமப்பன் கிறிஸ்தவன்னா, சிலுவை சுமப்பன் நமக்காக ஜீசஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில பாடல்கள் பட்டு சிலுவையில் வைத்து மூன்றாவது வைத்திருந்தாரு. அப்போ சிலுவை பாடல்கள் கொடுத்து சொல்ற அப்படின்னா நம்ம ஏசப்பா பட்ட பாடுகள் இப்படி நமக்காக எவ்வளோ தண்ணி, நமக்காக எவ்வளோ ரத்தம் சிந்தி, நமக்காக எவ்வளோ பாடுபட்டு அவர் மதித்து இருந்தாங்கிறது நீங்கள் திரையில் சொல்லணும். அறியாதவங்க சொல்லும்போது ஏசப்பா அவங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். மேலும் ஃபுல் வீடியோ பார்க்க மாதிரி இருந்துச்சுன்னா கீழே லிங்க் கொடுத்து அதை பாருங்க. நன்றி.